வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் காப்பிரைட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் நம்ம பண்ணும்போது காப்பிரைட்டட் இஷ்யூஸ் ஏதாவது க்ரியேட் ஆகுது, ட்ரேட்மார்க், சர்வீஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ஐபிஆர் இதெல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா மெயின் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் covered by TRIPS agreement என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா minimum standard வந்து production provided by the each member. So each element வந்து production is defined namely to subject of minimum duration of production. ஸோ இந்த அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ளை அப்ளிகேஷன் WIPO அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாரிஸ் கன்வென்ஷன் அப்படின்றதில் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, சரியா. பெர்ன் கன்வென்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிபர்ட்டி ஆஃப் ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க். பெர்ன் கன்வென்ஷன் அப்படின்றது மோஸ்ட் ரீசன்ட் வெர்ஷன் தான் பெர்ன் வெர்ஷன், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கன்வென்ஷனில் அடுத்து பெர்ன் கன்வென்ஷன்லேயும் இந்த ட்ரிப் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 9.1 வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரிப் அக்ரிமெண்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் அடிஷ்னல் அப்ளிகேஷன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு கன்வென்ஷன் சேல் இன் ஃபியூச்சர்ஸ் ஆர் அடிக்குவேட் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ன் அண்ட் பாரிஸ் ப்ளஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெயின் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் ஆஃப் ஐபிஆர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட் லே டவுன் சர்டன் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐபிஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் ரிலேட்டட் டு பார்டர் மெஷர்ஸ் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொருத்தர் அந்த ப்ரொசீஜர்ஸ் குற்றவாளி வேறு நாட்டில் இருக்காருன்னா அவரை சரண்டர் படிக்க வைக்கிறது, அவரை வந்து கைது பண்ணுறது, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே வருது. அடுத்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அப்படின்றது பிட்வீன் WTO மெம்பர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த அக்ரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதுக்கு இங்கேயும் ரைட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்க. சப்ஸ்டான்ஷியல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் தான். டூரிங் உருகுவே ரவுண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். உருகுவே ரவுண்டு தான் நம்ம WTO, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இந்த உருகுவே ரவுண்டோட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெர்ன் கன்வென்ஷன் வந்து ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் என்னென்னா லேட்டஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஆக்ட் ஆஃப் 1971 கன்வென்ஷன் தான் லேட்டஸ்ட் ஆக்ட், சரியா. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ 21 பெர்ன் கன்வென்ஷன்றதை ஆர்டிகல் 1லேருந்து 9.1 அப்படின்ற வரைக்கும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன் அடிஷன் ரெக்வயரிங் பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பெர்ன் கன்வென்ஷனோட ட்ரிப் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்டன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 9.2ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எ ஃபர்ம் கன்ஃபார்ம்ஸ் தட் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் ஷால் எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பிரஸ் டு தி நாட் டு ஐடியாஸ், ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அஸ் சச். இப்போது எதுக்கெல்லாம் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு ஐடியா இல்லை ஒரு ப்ரொசீஜர் இதை தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜருக்கு இல்லை ஒரு ஆப்ரேஷனல் ஆர் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்டுக்கு காப்பிரைட் வாங்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10.1 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வெதர் இட் இஸ் சோர்ஸ் கோட் ஆர் ஷால் பி ப்ரொடக்டட் லிட்ரஸி ஒர்க் ஃபார் பெர்ன் கன்வென்ஷன், சரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10.2ல் அது பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைஸ் டேட்டாஸ் ஆஃப் அதர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் டேட்டா அதர் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரொடக்டட் ஆஃப் காப்பிரைட் டேட்டாபேஸ் இன்க்ளூடிங் சச் அஸ் நாட் ப்ரொடக்டட் அண்டர் காப்பிரைட். ஸோ டேட்டாஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஈவன் காப்பிரைட்டில் அந்த டேட்டாஸை ப்ரொடக்ட் பண்ணலைன்னா கூட அதையும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ப்ரொடக்ஷனுக்கு கீழே காப்பிரைட் கீழே கொண்டு வர முடியும் ஒரு கம்பெனியால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா irrespect ஆஃப் லீஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் cinematographic ஒர்க்ஸ் authorized prohibited in commercial or renter public original copies of the copyright works. ஸோ அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்கை வந்து எந்த ஒரு பப்ளிக் இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஷோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்தக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா unless the rental has widespread of copying such copies exclusive right to reproduction of competing member of authors successor in the title respect to computer programs that does not apply to rentals where program itself is an essential object of ரெண்டல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 13 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் டு எக்ஸிக்யூட்டிவ் ரைட்டர் சர்டன் ஸ்பெஷல் கேசஸ். நார்மல் கேஸில் இதெல்லாம் இருக்கா, பட் ஸ்பெஷல் கேசஸில் இந்த லெஜிபிலிட்டி ரைட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். லைக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ப்ரொவிஷன் ஆஃப் பெர்ன் கன்வென்ஷன் அப்பெண்டிக்ஸ் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கீழே சில ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்ஸை வந்து இதில் கொடுக்குறாங்க இந்த ஆர்டிகல் 13 கீழே. ஓகே, இது தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 அண்ட் 14.1 இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா அன்அதர் ஃபிக்சேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் and phonography, phonogram recording the musical of live performance.
ஒரு லைவ் ப்ரோக்ராமில் இருக்கிற இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது மூலமாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரிவெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஆர்டிகல் 14.2 அப்படின்றது என்னென்னா ஃபோனோகிராஃப் ரீப்ரொடக்ஷன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஃபோனோகிராஃபோட 14.2. 14.3 என்னன்றது ரைட் டு ப்ராஃபிட் அன்அத்தரைஸ்ட் ஃபிக்சேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிக்சேஷன்ஸ். ஓகே, அடுத்து 14.5 அப்படின்றது என்ன ப்ரொடக்ஷன் அட்லீஸ்ட் ஃபார் 50 years ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபோனோகிராம்ஸ் அண்ட் 20 years ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ஆர்கனைசேஷன். ஸோ 50 வருஷம் வந்து யார் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறவருக்கும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர் வந்து 20 years ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 14.6 என்னன்னு சொல்லுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் அண்ட் ஃபோனோகிராஃப்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் கண்டிஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் டு ரோம் கன்வென்ஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்குன்றது என்னென்னா இட் இஸ் சைன் ஆர் சிம்பிள் ஆர் கேப்பபிள் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் போத். சரியா, இதை ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, அதை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் ட்ரேட்மார்க். இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மற்ற யாரும் அவங்க குட் பாதி வந்து போலி தயாரிச்சிடக்கூடாதுன்றக்காக இதுக்காக தான் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16.1 என்ன ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கன்வென்ஷன் ஆர்டிகல் 6B பாரிஸ் கன்வென்ஷன்லையும் என்ன இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா மெம்பர்ஸ் டு ரெஃப்யூஸ் தி கேன்சல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஹிபிட் ட்ரேட் ஃபார் கன்ஃப்ளிக்டிங் வித் ட்ரேட் மார்க் விச் இஸ் வெல் நோன். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்க ஒரு ட்ரேட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொக்கோகோலா லோகோ மாதிரி எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். வெல் நோன் ப்ராஜெக்ட் மாதிரி என்னோடது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோட மெயின் அஜெண்டா. அப்படி ஏதாவது எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ஆர்டிகல் 16.2 and 16.3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா which are not similar to the trademark which is registered provided uses the indicative connection between those goods and services and registered mark and interest of the owner likely to be damaged in such. ஸோ இவங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஆர்டிக்கலால் வேற ஒருத்தருக்கு வந்து லாபமோ நட்டமோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, members may provide limited exemption of rights of confidential trademark such fair descriptive terms and protection except taken into legitimate interest of own trademark and third parties. இது வந்து ஆர்டிகல் 17 சொல்கிறாங்க. ஆர்டிகல் 18 சொல்கிறாங்கன்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஈச் ரெனியூவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் ஷால் ஃபார்ம் நோ லெஸ் தென் 7 years. சரி, லெஸ் தென் 7 yearsக்கு மேலே எந்த ஒரு ட்ரேட்மார்க்கு வந்து இது பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் ஆர் ரெனியூவபிள் இன்டிஃபினிட்லி, கண்டிப்பாக ரெனியூ பண்ணியே ஆகணும். சரியா, இப்போ நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னே வந்தீங்கன்னாலே தெரியும். இந்த பெப்சி கோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க லோகோஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது காரணம் இதுதான். ஓகே ஓகே கேன்சலேஷன் ஆஃப் மார்க் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் நான் யூஸ் ஆஃப் cannot be before 3 years. ஸோ எந்த ஒரு ட்ரேட்மார்க்கை 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண முடியாது, ஆர்டிகல் 19 படி கேன்சல் பண்ண முடியாது எந்த இடத்துலையும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் 20 அப்படின்றது என்னென்னா அன்ஜஸ்டிஃபைக்கலி எம்பர்டு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் சச்சஸ் யூஸ் வித் அதர் ட்ரேட்மார்க் யூஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆர் யூஸ் ஆஃப் எனி டிட்டர்மைன்ட் கேப்பபிலிட்டி வந்து டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 20. அடுத்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் என்னென்னா ஆரிஜினேட் டெரிட்டரி a member of region locality of territory given quality other characteristics essential of origin. இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஊரில் இந்த பொருள் ஃபேமஸ். இப்போ எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தாங்க, பட்டுக்கு பழனி பஞ்சாமிர்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொடுக்குறதா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 10B அண்ட் பாரிஸ் கன்வென்ஷன் ஆர்டிகல் 20.222 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அண்ட் யூஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வேஸ் மிஸ்லீட் பப்ளிக் அண்ட் ட்ரூ ஆரிஜின் மஸ்ட் பி ரெஃப்யூஸ் இன்வென்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ராஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா சாந்தி அல்வா கடைன்னு 10 கடை இருக்கும். இருட்டு கடை அல்வான்னு போட்டிருப்பாங்க, பட் இட்ஸ் நாட் அட் அபவுட் ஒரிஜினல் ஃப்ளேவர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இது சொல்கிறாங்க இங்கே. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23 என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அன்ஃபேர் காம்படிஷன் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் கைண்ட் டைப் ஸ்டைல் இமிட்டேஷன் அது மாதிரி அது போல் அது அதுவாக அப்படின்லாம் போடுறாங்களே, அப்படி கிடையாது. இது ஒரிஜினல் இதுதான் அப்படின்ற அந்த ப்ரொடக்ஷன்ஸை கொடுக்கறது இந்த ஆர்டிகல் 23 தான். ஸோ ஆர்டிகல் 24 அப்படின்றது சில ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தில் மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போமா மெம்பர்ஸ் ஆர் நாட் எலிபிள் டு பிரிங் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஜென்ரிக் டிஸ்கிரிப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பேராகிராஃப் 6 வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ப்ரியர் ட்ரேட்மார்க் ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க பேராகிராஃப் குட் ஃபெய்த்தில் வந்து அவங்க வந்து இதை பண்ண முடியும். ஓகே, அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசைன் தேர் நியூ ஆர் ஒரிஜினல்
The members may provide design but not new original if they are not significantly different from the design of combination known as design features. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் டிசைனில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட அந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன் ப்ராடக்ட் மாதிரி இன்னொருத்தர் கொண்டு வராரு அப்படின்னா இட் வில் நாட் பி அக்செப்டட், ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் வியூ. ஓகே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு பெப்சி, கோகோகோலா எல்லாமே வாட்டர் பாட்டில் ஒரே மாதிரி இருக்கலாமே, பட் ஹேஸ் சம் டிசைன்ஸ் இல்லையா, அது காரணம் இந்த இண்டஸ்ட்ரியல் டிசைன்ற இந்த கான்செப்ட் தான். ஓகே, ஆர்டிகல் 25.2 என்னென்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டேக்கன் இன்டு ஷார்ட் லைஃப் அண்ட் ஷியர் மெம்பர் ஆஃப் நியூ டிசைன் டெக்ஸ்டைல் செக்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சச் டிசைன்ஸ் வந்து பர்டிகுலர் ரிவார்ட் ஆஃப் எனி காஸ்ட், எக்ஸாமினேஷன் ஆர் பப்ளிகேஷன் மட் நாட் பி நெசரி இம்பேர் ஆப்பர்ச்சுனிட்டி சீக் ஆஃப் சச் ப்ரொடெக்ஷன். எந்த இடத்துலையும் அதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26.1 என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர் ஆஃப் ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட் டு ப்ரிவென்ட் தேர்ட் பார்ட்டியில் அந்த கன்சர்ன் மேக்கிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட், அவங்க ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரைட்டில் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஆர்டிகல் 26.2 என்ன சொல்லுதுன்னா லிமிட்டட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் டிசைனில் கொடுக்குறாங்க. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் வந்து ப்ரிஜுவல்ஸ் ஆஃப் லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஓனர் ப்ரொடக்டட் டிசைன் டேக்கன் இன்டு லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. டியூரேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கும். அதான் ஆர்டிகல் 26.3 சொல்கிறாங்க. அந்த வேர்டிங் அமௌண்ட் அலோஸ் டிவைடட் பை ஃபார் எக்ஸாம்பிள் 2 periods ஆஃப் 5 years, ஒவ்வொரு 2 வருஷமாக 5 வருஷமாக கொடுக்குறாங்க. ஓகே, பேட்டர்ன் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்தை மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அந்த அவைலபிள் இன்வென்ஷன்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பேட்டன்ட். இப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம்னா பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போடணும் அவசியம். ஒரு கான்செப்டை கூட நான் என்ன பண்ணிக்க முடியும், பேட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஐடியா இல்லை ஒரு ப்ராடக்ட் என்னத்தை வேணாலும் என்ன பண்ண முடியும், பேட்டர்னும் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னன்னா இட் இஸ் அவைலபிள் ஃபார் பேட்டர்ன் ரைட் என்ஜாயபிள் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் இன்வென்ஷன் வேர் த ப்ராடக்ட் இஸ் இம்போர்ட் ஆர் லோக்கலி ப்ரொடியூஸ்ட். சரியா? ஸோ எங்கே ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே லோக்கலாக இம்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை என்ன அப்படின்றத இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிசபிள் பேசிக் ரூல் ஆஃப் பேட்டர்னபிலிட்டி என்னன்றனா ஒருத்தரோட இன்வென்ஷனை இன்னொருத்தர் வந்து கான்ட்ரடிக்டாக இருந்துச்சு அப்படின்ற அந்த டேஞ்சரஸ் டு ஹியூமன் அனிமல் லைஃப் எந்த ஒரு இதுவுமே இதுக்கு டேஞ்சர் இல்லை, என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு பேட்டர்ன் கொடுப்பாங்க. செகண்ட் எக்ஸப்ஷன் என்னென்னா மெம்பர்ஸ் மே exclude from patternability diagnostic, athletic and surgical methods and treatment for humans and animals. ஸோ ஒரு மெம்பரை வியாதி குணப்படுத்துகிற அந்த மெடிசின் ட்ரீட்மெண்ட்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேட்டர்ன்லாம் வாங்க முடியாது. தேர்டு மெத்தட் என்னென்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட மைக்ரோ ஆர்கனைசேஷன்ஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு, பிளான்ஸ் அனிமல்ஸ் நான் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேட்டர்ன் கிடையாது. பட் ஸ்டில் இந்த சர்ஜிக் ஜென்ரிக் ப்ராசஸ்க்கு வந்து 4 years ஆஃப் ஃபோர்ஸ் அக்ரிமெண்ட் வரைக்கும் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 27.3. எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டன்ட்டுக்கு வந்து யூசிங் ஆஃபரிங் சேல் ஆஃப் செல்லிங் இம்போர்ட்டிங் பர்பஸஸ் ப்ராசஸ் பேட்டன் ப்ரொடக்ஷன் மஸ்ட் பி கிவன் டு ரைட் ஷால் தி ரைட் டு அசைன் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சசஷன் அண்ட் பிளான் தி கன்க்ளூட் லைசன்சிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது வந்து ஆர்டிகல் 28 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ப்ரொஃபெக்டிவ் டு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா conflict or normal expression of pattern do not unreasonable protections எதுவும் legitimate interest of the pattern owner இல்லாமல் இருந்ததுன்னா it can be taken into the consideration. இதான் ஆர்டிகல் 30. The term protection available for before exception of period of 20 years. ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஃபில்லிங் டேட்டில் இருந்து 20 years வரைக்கும் உங்களுக்கு பேட்டன்ட்டுக்கு வந்து சேஃப், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அவைலபிள் இல்லை. இதான் ஆர்டிகல் 33 உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, தென் லேஅவுட் டிசைன் ஆஃப் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இப்போ சர்க்யூட் போர்ட்ஸ்ன்றதுல இருக்கு இல்லையா, அதோட லேஅவுட் டிசைன்ஸை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், லேஅவுட் டிசைன்ஸ்க்கு வந்து இன்டெகிரேட் சர்க்யூட்ஸ்க்கு வந்து அக்கார்டிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஐபிபிசின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ ப்ராப்பர்ட்டி ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதில் வந்து WPO வந்து பார்த்தீங்கன்னா 1981 இதை கொண்டு வந்தாங்க, இந்த நெகோஷியேட் அண்டர் ஆஸ்பீசஸ் ஆஃப் WPO. இது ப்ரொவிஷன் வந்து என்னென்னா இன்டர்லேட் டெஃபினிஷன்ஸ், இன்டெகிரேட்டட் சர்க்யூட் லேஅவுட் டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லேஅவுட் டிசைன் ப்ரோட்டோகிராஃபி இஸ் நோன் அஸ் 3-dimensional டெபோசிஷன். இப்போ ஒன்றில் ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது, அதோட டிசைன் இருக்குது, அதை யாரும் வேறு காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன். ஓகே, இன் அடிஷன் பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் ஐபிஎஸ்சி டெரிட்டரி ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 points என்ன இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 yearsலேருந்து அதை 8 year ஆகியிருக்காங்க. ஆர்டிகல் 38 இது தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபரிங் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்து லாஸ்ட் சப் கிளாஸ் 36 என்னன்னு சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்னசென்ட் இன்ஃப்ரிஞ்சர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது அவங்கள. கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 31 என்னென்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்ளை மியூச்சுவல் மியூட்டடிஸ்ட் டு கம்பல்சரி ஆர் நான் வாலண்டரி லைசன்சிங் ஆஃப் லேஅவுட் டிசைன் ஆர் யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் வித்தவுட் ஆத்தரைசேஷன் ஆஃப் ரைட் ஹோல்டர். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் ஐபிசி டெரிட்டரி கம்பல்சரி லைசன்சிங் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 37.2 வந்து ஆர்டிக்கலில் கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்ஃபர்மேஷன்.
சில ட்ரேட் சீக்ரெட்ஸை சில விஷயங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது அந்த அன்டிஸ்க்ளோர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அந்த அக்ரிமெண்ட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது வந்து ஆர்டிகல் 39.2 என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அப்ளை இன்ஃபர்மேஷன் இஸ் தட் இஸ் சீக்ரெட் தட் கமர்ஷியல் வேல்யூ பிகாஸ் ஆஃப் த சீக்ரெட் சப்ஜெக்ட் ஆர் ரீசனல் ஸ்டெப்ஸ் டு செட் இன் கிரிக்ரெட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ கோலா ப்ரொடக்ஷனில் இருக்க பேசிக்கில் இருக்க அந்த ஃபார்முலா வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 பேரோ ஒரு 5 பேரோ இருக்கிறாங்கன்னா அவங்க 5 பேரும் ஒரே இடத்துல எப்போயுமே மீட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அக்ரிமெண்ட். இப்போ KFC எடுத்துக்கங்க, KFCயோட அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே அந்த சிக்கனுமே மீட்டாக ரெகுலராக பேக் ஆகி வந்துடும். அந்த ஃப்ரான்ச்சைஸியில் அவங்கள போட்டு கொடுத்தா கூட அதை என்ன காம்பினேஷனில் அதை செய்கிறாங்க அப்படின்ற அந்த ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து இன்ன வரைக்குமே சீக்ரெட்டாக தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ப்ரொடெக்ஷன். அதெல்லாம் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் பாதுகாத்துக்கிறது அப்படின்றது தான். கண்ட்ரோல் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் பார்ட்டிஸ் அண்ட் கான்ட்ராக்ட் லைசன்ஸ். ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது அப்படின்னா லைசன்சிங் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஐபிஆர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்மிஷன் டெக்னாலஜி, இதெல்லாமே இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே ஆர்டிகல் 40 வந்து இது பண்ணுது. இதில் பேராகிராஃப் 2ல் பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட் ப்ரூவர் அண்ட் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் ஆஃப் லைசன்சஸ் ஐபிஆர். அதே பேராகிராஃப் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெக்கானிசம்ஸ் ஒரு கண்ட்ரி வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சச் ப்ராக்டிஸ் இன்வால்விங் கம்பெனிஸ் ஆஃப் மெதர் கண்ட்ரி இன்டு கன்சல்ட் வித் தி அதர் மெம்பர். இதுதான் பேராகிராஃப் 3. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர்லாம் கண்ட்ரி ஹூ வாண்ட் கம்பெனி சப்ஜெக்ட் டு சச் ஆக்ஷன் ஆஃப் அதர் மெம்பர் கேன் என்டர் இன்டு கன்சல்டேஷன் வித் தி மெம்பர். ஸோ இதுவும் வந்து பாசிபிள் அப்படின்றத இந்த 4 பேராகிராஃப்லையும் ஆர்டிகல் 40ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டாபிக் வந்து ட்ரிம்ஸ். ட்ரிம்ஸ்ன்றது என்ன, WTO பேஸில் வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன் பட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுக்கு ரெண்டுமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங் ட்ரிம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒருக்காக தான் இந்த பாலிசி கொண்டு வராங்க. ஸோ ட்ரிம்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா WTO மெம்பர்ஸ்க்கு மை நாட் அப்ளை மெஷர்ஸ் இன்க்ரீஸ் அகேன்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரிம் என்னென்னா ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆல் மெம்பர் கண்ட்ரிஸ் அஸ் பர் த ட்ரிம் அக்ரிமெண்ட். மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WTO கவுன்சிலுக்கு வந்து ட்ரேட் எக்ஸிஸ்டிங் ட்ரிம்ஸோட இன்கன்சிஸ்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிம் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இட் ரெகுலேஷன் ஆஃப் போத் FDI அண்ட் FBI வேர் சிம்ப்ளி இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அலவுட் மோஸ்ட் இன் ஆல் செக்டர்ஸ். ஸோ WTO வந்து பார்த்திங்கன்னா ப்ராவிட் இன்வெஸ்டர் ரெஸ்ட்ரிக்டிங் மெஷர்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத ப்ராவிட் பண்ணுறாங்க. Argument of WTO in such investment restricted to volatile trade itself. So WTO வந்து பார்த்தீங்கன்னா institutional forward promote trade. Historical countries impose measure restriction of foreign investments called as investment measures and WTO term வந்து பார்த்தீங்கன்னா trade related investment measures அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் ட்ரிம் பார்த்திங்க அப்படின்னா WTO நேம் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் volatilities of basic WTO principles of national treaty கீழே கொண்டு வராங்க. ஸோ இதோட மெயின் மெஷர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட், டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ரெக்யர்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஃபாரின் பாலிசி சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ இதோட யூனிட் 1 முடியுது. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விரைப்பது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். ஸோ 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.